Welcome to HB Max channel. இன்னைக்கு நம்ம 10th Max State Board Syllabus Chapter 1 Relations and Functionsல Exercise 1.4 கான answers தான் பார்க்க போகிறோம். And இந்த எக்ஸசைஸில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கா. பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ 7th கொஸ்டின், இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழே வந்து 2 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 1 and 2 வந்து. ஸோ அந்த கொஸ்டினோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம். டெஃபனேஷன் வீடியோவில் பைஜெக்டிவ் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 and on to 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இல்லைங்களா. ஸோ 1 to 1 என்னது, இந்த ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 1 to 1. அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அந்த பிங்கிற கோடொமையில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மேப்பிங் ஆகி இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஃபங்க்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். A function from R to R defined by f of x equal to 2x plus 1. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, R to R. ஸோ R to R அப்படிங்கிறது இந்த ஆர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரியல் வேல்யூஸ். ஸோ ரியல் வேல்யூஸ் தான் நமக்கு தெரியும். இப்போ நார்மலாக வந்து நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு சொல்லுவோம், ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 இன்ஃபைனைட் வரைக்கும். ஸோ ஹோல் நம்பர்னு சொல்லுவோம், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரேஷ்னல் அந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே வந்து செப்பரேட்டாக நம்ம சொல்லுவோம் நேமு. ரியல் நம்பர் அப்படிங்கிறது இந்த எல்லா நம்பரும் சேர்ந்தது தான் வந்து ரியல் வேல்யூ. அதாவது அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனில் இருக்கலாம், டெசிமலில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூவும் சேர்ந்தது தான் ரியல் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் வேல்யூ டு ரியல் வேல்யூ இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ நார்மலாக நம்ம ரியல் வேல்யூ வந்து எனி வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ நம்ம நார்மலாக 0லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா டெசிமல் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0லேருந்து வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ கிவன் அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம், f of x equal to 2x plus 1. இந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நார்மலாக நம்ம ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் எது வேணால் எடுக்கலாம். பட் நம்ம 0 1 2 3 நார்மலான வேல்யூஸ் எடுத்துக்கலாம். நெகட்டிவ்லேயும் எடுக்கலாம், பட் வேண்டாம். ஸோ இப்போ வந்து 0 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ f of 0 equal to 2x plus 1 இல்லைங்களா. அப்போது எக்ஸ் இருக்கிறதுல 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2 of 0 plus 1 equal to, ஸோ 2 into 0 0. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ராடக்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது 0வோட எந்த நம்பர் ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு வர ஆன்சர் என்னது, 0 தான். ஸோ 0 + 1. ஸோ 0வோட எந்த நம்பர் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணாலுமே நம்ம எந்த நம்பர் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஆன்சராக வரும். ஸோ 0 + 1 1. நெக்ஸ்ட் சேம் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of 1 equal to 2x பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 1. ஸோ 2 into 1 plus 1 which is equal to 2 into 1 என்னது 2 plus 1. ஸோ 2 plus 1 3. ஸோ சேம் எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 2 equal to 2 into x இல்லைங்களா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2. ஸோ 2 into 2 plus 1. ஸோ 2 into 2 என்னது 4 plus 1. ஸோ which is equal to 5. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 3 equal to 2 into x இல்லைங்களா. ஸோ 2 into 3 plus 1. ஸோ 2 3s are என்னது 6. 6 plus 1 7. ஸோ நம்ம 4 எலிமெண்ட்டுக்கு மட்டும் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் நம்மளால்
பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே வந்து ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலோ இல்லை நேச்சுரல் நம்பர் கொடுத்துருந்தாலோ இல்லை ஹோல் நம்பர் எனி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லா நம்பருக்குமே வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. எப்பவுமே வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் அப்படி இல்லைன்னா 5 ஸ்டெப்ஸ் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். f ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர்டு பேர் ஃபார்மேட்டில் எடுத்து எழுதணும் இல்லைங்களா. நான் 0 அப்படிங்கிற ஒரு இன்புட் கொடுக்கும்போது எனக்கு அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வருது, 1 வருது. அதான் அதோட அவுட்புட் இல்லைங்களா. அப்போது 0, 1 இப்போ x, y அப்படிங்கிற ஆர்டரில் எடுத்து எழுதணும். ஸோ 0, 1, 1, 3, 2, 5, 3, 7. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்டு ஃபார்மேட்டில் எடுத்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதியாச்சு. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆரோ டயக்ராமில் அந்த ஃபங்க்ஷன்ஸை மேப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அது 1-to-1 ஃபங்க்ஷனாக தான் சரி ஆன் டு எனி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. அண்ட் அது ஒரு ஃபங்க்ஷனான்றதையுமே நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ பைஜெக்டிவ்ன்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் என்னது, R2R. ஸோ R2R தான் ஃபங்க்ஷன் இல்லைங்களா, ரியல் வேல்யூ டு ரியல் வேல்யூ. ஸோ வாட் இஸ் டொமைன், நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் தான் டொமைன் இல்லைங்களா. ஸோ 0, 1, 2, 3. அண்ட் கோடொமைன் என்னது, நமக்கு வந்து ஆன்சர்ஸ் 3, 5, 1, 3, 5, 7. ஸோ இங்கே நம்ம நார்மலாக ரியல் வேல்யூவில் நம்ம என்ன வேல்யூஸ் எடுத்தோமோ என்ன வேல்யூ ஆன்சர் வந்துச்சோ அதை மட்டும் எழுதினா போதும். ஏன்னா நம்ம எல்லா நம்பரையும் எழுத முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன இன்புட் அண்ட் அவுட்புட் எடுத்தோமோ அது டொமைனாகவும் கோடொமைனாகவும் போட்டுட்டு மேப் பண்ணிக்கலாம். ஸோ 0 அப்படிங்கிற இன்புட் நான் கொடுக்கும்போது எனக்கு 1 கிடச்சிச்சு இல்லைங்களா. 0 மேப்பிங் டு 1, 1 இஸ் மேப்பிங் டு 3, 2 is mapping to 5, 3 is mapping to 7. ஓகேங்களா. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா each element in domain has unique image in codomain இல்லைங்களா. ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா 2 எலிமெண்ட்டோட மேப்பிங் ஆகியிருக்கா, இல்லை எல்லாமே வந்து ஒரு எலிமெண்ட்டோட தான் மேப்பிங் ஆகியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ பைஜெக்டிவ்னா என்னது, 1-to-1 இருக்கணும், ஆன்-டு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இப்போ 1-to-1 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போது ஆன்-டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ ஆன்-டுலாம் என்னது, அதாவது இந்த கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டை எல்லா எலிமெண்ட்டுமே என்ன ஆகியிருக்கணும், மேப்பிங் ஆகியிருக்கணும். அதாவது அதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ ப்ரீ இமேஜ்னால் என்னது, ஃபஸ்ட்டு இமேஜ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போது 0 மேப்பிங் டு 1 இல்லைங்களா. அப்போது 0வோட இமேஜ் தான் 1 அண்ட் 1ஓட ப்ரீ இமேஜ் தான் 0. ஓகேங்களா. அண்ட் டெஃபினேஷனில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ கோடொமைனில் இருக்கிற எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் அந்த டொமைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. 1க்கு 0, 3க்கு 1, 5க்கு 2, 7க்கு 3. ஸோ அப்போ என்ன ஆச்சு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. ஆன்-டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு இல்லைங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ இட் இஸ் an 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் it is also an on-to function. The function is 1-to-1 and on-to function. It is a bijective function. ஸோ நார்மலாக இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். இங்கே இப்போ ரியல் வேல்யூ கோடொமைன் இல்லைங்களா, டொமைனும் கோடொமைனும். ஆனால் ரியல் வேல்யூ தான் எது, நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லா நம்பருமே ரியல் வேல்யூ தான். அண்ட் இன்பிட்வீனில் ரியல் வேல்யூ நிறைய நம்பர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மேப்பே ஆகலை. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஆன்-டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே என்ன இன்புட் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எல்லாம், அதாவது ரியல் வேல்யூனால் நம்ம என்ன இன்புட் வேணால் கொடுக்கலாம், நெகட்டிவில், பாசிட்டிவில், டெசிமலில், ஃப்ராக்ஷனில் என்ன வேணால் கொடுக்கலாம். அந்த வேல்யூ கொடுக்கும்போது அதுக்கான அவுட்புட், எல்லா அவுட்புட்டும் எதில் தான் இருக்கும், ரியல் வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்டை பொறுத்து நமக்கு அவுட்புட் வரும். நீங்கள் வேறு மாதிரியான இன்புட் கொடுக்கும்போது அதோட அவுட்புட்டும் வேறு மாதிரி, அதாவது எல்லா ரியல் வேல்யூவும் நம்மளுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வரும் நம்ம எடுக்கிற வேல்யூவை பொறுத்து. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆன்-டு ஃபங்க்ஷன். ஸோ கிவன் ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு 1-to-1 on-to சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இட் இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். A function from R to R defined by f of x equal to 3 minus 4x square. ஸோ சேம் இதுவும் இந்த ரியல் வேல்யூ டு ரியல் வேல்யூ தான் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4x ஸ்கொயர். ஸோ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து 1 2 3ன்னு நார்மலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் வேல்யூங்கிறது எந்த வேல்யூ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக 1 2 3ன்னு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதோட ஆன்சர்ஸ் வரும்போது. இப்போ எக்ஸ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4x ஸ்கொயர் இல்லைங்களா. எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது 3 மைனஸ் 4 இன்ட்டு 1 ஸ்கொயர். ஸோ நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4x ஸ்கொயரில் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸுக்கு மட்டும்தான், 4க்கு கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயருன்னும் போது அந்த எக்ஸோட வேல்யூ ப்ராக்கெட்டில் போடணும். அப்போ தான் அந்த எலிமெண்ட்டோட ஸ்கொயராக அது வந்து நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்ம ப்ராக்கெட் போடல அப்படின்னா 2 எலிமெண்ட்டுக்கும் சேர்த்து ஸ்கொயர் வந்துடும், வேல்யூ மாறிடும். ஓகே, 3 மைனஸ் 4 இன்ட்டு 1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4. 1 ஸ்கொயர் என்னது 1 இன்ட்டு 1. ஸோ அகெயின் 1 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 மைனஸ் 4 இன்ட்டு 1 ஈக்குவல் டு, ஸோ 3 மைனஸ் 4 இன்ட்டு 1 என்னது மைனஸ் 4. ஸோ 3 மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 1. நெக்ஸ்ட் சேம் ஃபங்க்ஷனில் 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4x ஸ்கொயர், இங்கே 3 மைனஸ் 4 இன்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் என்னது 2 இல்லைங்களா. ஸோ 2 ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு 3 எழுதியாச்சு, மைனஸ் 4 அகெயின் இங்கேயும் 4 எழுதியாச்சு. அண்ட் 2ஓட ஸ்கொயர் என்னது 2 இன்ட்டு 2 இல்லைங்களா. ஸோ 2 இன்ட்டு 2 என்னது 4. ஸோ அதோட வேல்யூ 4. 4 இன்ட்டு 4 என்னது 16. ஸோ 3 மைனஸ் 16 which is equal to minus 13. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சைன் உள்ள நம்பரை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 16 மைனஸ் 3 என்னது 13. அண்ட் பிக்கஸ்ட் நம்பர் என்னது 16, அதோட சைன் என்னது நெகட்டிவ் இல்லைங்களா. ஸோ அந்த நெகட்டிவ் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அகெயின் எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 3 ஸ்கொயர், 4 இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸோ 3 மைனஸ் 3 ஸ்கொயர் என்னது 3 இன்ட்டு 3. நார்மலாக 3 இன்ட்டு 2ன்னு ப்ராடக்ட் பண்ணக்கூடாது. ஸ்கொயரை எப்பவுமே அந்த நம்பரோட ப்ராடக்டை தான் அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஸோ நார்மலாக சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 3 ஸ்கொயரை போய் 3 இன்ட்டு 2ன்னு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது அந்த 3யை ட்வைஸ் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அப்போது 3 இன்ட்டு 3 என்னது 9. அப்போது 4 இன்ட்டு 9, 4 9s are என்னது 36. ஸோ 3 மைனஸ் 36 which is equal to மைனஸ் 33. இது சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 33. நெக்ஸ்ட் எக்ஸ் பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 இன்ட்டு 4 ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நம்ம ப்ராக்கெட்குள்ளேயும் ஸ்கொயர் கொடுக்கலாம். ஏன்னா அந்த பர்டிகுலர் நம்பருக்கு தான் நம்ம ஸ்கொயர் கொடுக்குறோம் இல்லைங்களா. அதனால் அப்படியும் கொடுக்கலாம். ஸோ 4 ஸ்கொயர் என்னது 4 இன்ட்டு 4 விச் இஸ் ஈக்குவல் டு 16 இல்லைங்களா. அப்போது 3 மைனஸ் 4 இன்ட்டு 16. ஸோ 3 மைனஸ் 4 அண்ட் 4 இன்ட்டு 16 ப்ராடக்ட் பண்ணணும் இல்லைங்களா. அதை ப்ராடக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 4 16s are 64. ஸோ 3 மைனஸ் 64 டிஃப்ரெண்ட் சைன் உள்ள 2 எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். ப்ளஸ் 3 மைனஸ் 64. ஸோ என்னது 61. பிக்கஸ்ட் நம்பர் சைன் என்னது நெகட்டிவ். ஸோ மைனஸ் 61. அண்ட் இந்த ஃபங்க்ஷனை ஆர்டர்டு பேரில் எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஈக்குவல் டு 1, -1, 2, minus 13, 3, minus 33, 4, minus 61. அதாவது 1ஓட ஃபங்க்ஷன் தான் என்னது -1, 2ஓட ஃபங்க்ஷன் minus 13, 3ஓட ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது minus 33, 4ஓட ஃபங்க்ஷன் வேல்யூ minus 61. ஸோ இந்த மாதிரி x, y அப்படிங்கிற ஆர்டரில் நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஆர்டர்டு பேர் ஃபார்மேட்டில் எடுத்து எழுதியாச்சு. ஓகே. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பைஜெக்டிவான்னு கண்டுபிடிக்க நம்ம ஏரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ 1 is mapping to -1, 2 is mapping to minus 13, 3 is mapping to minus 33, 4 is mapping to minus 61. ஓகே. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். அதாவது நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு 1-to-1 இல்லைங்களா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிற இன்புட் எல்லாம் என்னது, ஒரு
பாசிட்டிவ் நம்பர் இல்லைங்களா. இன்கேஸ் நீங்கள் ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 1 to 1 தான். நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதோட அவுட்புட் வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ இது ஒரு 1 to 1. ஆனால் ஆன்டூவும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லைங்களா. அப்படி பண்ணால் தானே அது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 - 4 × x² இல்லைங்களா. அதாவது 3 - 4ங்கிறது ஸ்டாண்டர்டான ஒன்று. அந்த x² தான் நம்ம வேறு வேல்யூஸ் கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலோ இல்லை நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலோ அது என்னவாகும், ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவாக மாறிடும். அப்போது நமக்கு வர ஆன்சர் எல்லாமே என்னவாகும், இப்போது ஸ்கொயர் ஆகி பாசிட்டிவாக வந்துடும். அண்ட் -4 அதோட ப்ராடக்ட் ஆகும்போது என்னவாகிடும், நெகட்டிவாக மாறிடும். ஸோ நீங்கள் எந்த நெகட்டிவ் வேல்யூவே கொடுத்தாலும் அது ஸ்கொயர் ஆகும்போது பாசிட்டிவாக மாறி -4ஓட ப்ராடக்ட் ஆகும்போது நெகட்டிவாக மாறிடும். ஸோ நீங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் எனி இன்புட் கொடுத்தா நமக்கு வந்த ஆன்சர் என்னவாக தான் வருது, நெகட்டிவாக தான் வருது. அப்படி இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போது ஒரு ஈக்குவேஷன்னா நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது ஒரு ரியல் வேல்யூவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூஸ் அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு வர ஆன்சர் என்னவாக இருக்குது, நெகட்டிவாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ ரியல் வேல்யூவில் பாசிட்டிவ் நம்பரும் தானே இருக்குது, பாசிட்டிவ் நம்பர் வரல இல்லை. அப்போ இது வந்து ஒரு அப்போ சம் வேல்யூஸ் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, அது வந்து மேப் ஆகலை. அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு மேப் ஆகாது. அப்போ என்ன அர்த்தம், ஏதோ எலிமெண்ட் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு, ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அது என்னது, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வராது. அது என்ன ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்குது கோடொமைனில் மேப் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது இன்டூ ஃபங்க்ஷன். ஆன்டூ ஃபங்க்ஷனுங்கிறது எல்லா எலிமெண்ட்டும் மேப் ஆகணும். அப்படி ஆகலை, சம் எலிமெண்ட் இருக்குன்னா அது இன்ஃபு ஃபங்க்ஷன் இல்லைங்களா. ஸோ ஆன்டூ ஃபங்க்ஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இது வந்து நாட் அ bijective function. That is not a bijective function. The positive number R do not have negative pre-image in X in R. ஸோ நமக்கு வந்து இந்த பாசிட்டிவ் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோடொமைனில் ஒரு பாசிட்டிவ் நம்பரு do not have ப்ரீ இமேஜ், இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரீ இமேஜ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நெகட்டிவ் ஒரு இமேஜ் போட்டோம்னா அதுக்கு வந்து ஆன்சரே வந்து நமக்கு நெகட்டிவில் தான் வரும். அப்புறம் எப்படி இங்கே இருக்கிற பாசிட்டிவ் நம்பர் அங்கே போய் மேப் ஆகாது இல்லைங்களா. அப்படி ஒரு நம்பரே எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுதான் அவங்க அங்கே சொல்கிறாங்க. Next 8th question, let a equal to -1, b equal to 0, 2. If the function from a to b defined by f of x equal to ax plus b is an onto function, find a and b. ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க, a அப்படிங்கிற டொமைன், பிங்கிற கோடொமைன் கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, a to bக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ஈக்குவேஷன்ஸும் கொடுத்துட்டாங்க, f of x equal to ax plus b. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் நமக்கு ஈக்குவேஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு எலமெண்ட்டோட வேரியபிள் வரும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூஸ் இருக்குல்ல, 3 - 4x². அப்போ x²ங்கிறது வேரியபிள். வெறும் வேரியபிள் மட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஏபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னா அங்கே ஒரு வேல்யூ வரும், ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ வருது. அது என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே கொடுத்துக்கிற டொமைன் அண்ட் கோடொமைன் என்ன அப்படின்னா, இந்த -1ஓட ஃபங்க்ஷன் தான் என்னது 0, 1ஓட ஃபங்க்ஷன் தான் 2. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கிவன் கொஸ்டினில் கொடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஏங்கிற செட்டை பிங்கிற செட்டை எடுத்து எழுதியாச்சு இல்லைங்களா. அண்ட் வாட் இஸ் த கிவன் ஈக்குவேஷன், f of x equal to ax plus b. ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதுவும் எடுத்து எழுதியாச்சு. இப்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஏங்கிற -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேங்களா. f of -1 equal to a into x. எக்ஸுக்கு பதிலாக -1. ஸோ a into -1 plus b. அண்ட் இந்த f of -1 அதாவது -1ஓட ஃபங்க்ஷன் தான் என்னது 0. அதாவது f of -1 வேல்யூ தான் என்னது 0. அப்போ நம்ம என்ன எழுதலாம், f of -1க்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் f of -1க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு
ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் என்னது மைனஸ் ஏ ப்ளஸ் பி. அண்ட் இந்த வேல்யூஸ் இந்த மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகும்போது என்னவாகும், இங்கே நெகட்டிவில் இருக்கிறது அங்கே பாசிட்டிவாக மாறும், அண்ட் இங்கே பாசிட்டிவில் இருக்கிறது அங்கே நெகட்டிவாக மாறும். ஸோ மைனஸ் ஏ அங்கே போகும்போது ப்ளஸ் ஏவாகவும் ப்ளஸ் பி ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகும்போது மைனஸ் பியாகவும் மாறும். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 0. ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கலாம். எப்பயுமே ஒரு ஈக்குவேஷனில் 2 கான்ஸ்டன்ட் வந்து வேல்யூ தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது மூலமாக தான் 2 கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு கான்ஸ்டன்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஆனால் இங்கே ரெண்டுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம 2 ஈக்குவேஷன் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேம் அதே ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதாவது ஏவோட 2வது வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏ எக்ஸ் இல்லைங்களா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1, அப்போ a1 ப்ளஸ் பி. அண்ட் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்னது, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்னோட வேல்யூ தான் என்னது 2. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1க்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 என்னது a ப்ளஸ் பி. ஸோ a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 நம்ம சால்வ் பண்ணலாம். சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2 we get. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதியாச்சு. அண்ட் என்ன பண்ணால் இதில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆகி இன்னொரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் பி இருக்குது, இங்கே மைனஸ் பி இருக்குது. ஸோ நார்மலாக இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணும்போதே இந்த 2 பியும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0 + 2 என்னது 2, மைனஸ் பி ப்ளஸ் பி என்னது 0. ஸோ அது கேன்சல் ஆகிடும். ஏ ப்ளஸ் ஏ என்னது 2a. ஸோ அப்போ 2a ஈக்குவல் டு 2. ஏ மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஈக்குவலுக்கு அந்தாண்டு எடுத்துகிட்டு போனோம்னா இங்கே ப்ராடக்டில் இருக்குது 2 ஏவோட. அப்போ அங்கே என்னவா போகும், டிவைடில் போகும் ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகும்போது. ஸோ அப்போ 2 டிவைடட் பை 2. ஸோ 1 2s are 2, 1 2s are 2. அப்போ ரிமைனிங் என்னது 1. ஸோ a ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை எதனா ஒரு ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் a ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 என்னது a மைனஸ் பி ஈக்குவல் டு 0. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏக்கு பதிலாக 1 மைனஸ் பி ஈக்குவல் டு 0. மைனஸ் பி ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகும்போது என்னவா போகும், ப்ளஸ் பி. அப்போ 1 ஈக்குவல் டு பி அண்ட் பியோட வேல்யூ ஆனது 1 தான். ஸோ த வேல்யூ ஆஃப் a ஈக்குவல் டு 1 and b equal to 1. So a b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Next question, 9th question. If the function f is defined by f of x equal to x plus 2 to x minus 1, x greater than 1 minus 1 less than or equal to x less than or equal to 1 minus 3 less than x less than minus 1. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏதோ ஒரு ஈக்குவேஷன், அதாவது ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிற 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஈக்குவேஷனுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும், கிரேட்டர் தென் 1. அப்போது 1 விட என்னவாக இருக்கணும், கிரேட்டர் தென்னாக இருக்கணும். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனில் எக்ஸிஸ்ட் ஆகிற எக்ஸோட வேல்யூ தான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும், எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா 1 விட கிரேட்டர் தென்னாக இருக்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ என்ன அர்த்தம், 1 விட அதிகமாக இருக்குதுன்னா 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும்.
ஸோ அப்போ 2 3 4 5 எக்ஸட்ரா. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது, இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவில் எக்ஸிஸ்ட் ஆகிற எக்ஸுக்கு இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த செகண்ட் ஃபங்க்ஷன், f of x equal to 2. அதோட கண்டிஷன் என்னென்னு பாருங்களேன். -1 less than or equal to x, அதாவது -1ஆகவும் இருக்கணும், அதை விட கிரேட்டர் தனாகவும் இருக்கணும். ஸோ இந்த நம்பர் லைனில் பாருங்களேன். ஸோ -1ஆகவும் இருக்கணும், அதை விட கிரேட்டர் தனாக இருக்கணும் இல்லைங்களா. அப்போ -1 0 1. ஆனால் இங்கே இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 1ஐ விட 1ஆகவும் இருக்கணும், 1ஐ விட லெஸ் தனாக இருக்கணும். ஓகேங்களா. அப்போ நம்ம 1க்கு மேலே எடுக்க முடியாது இந்த கண்டிஷன் பிரகாரம் இல்லைங்களா. அப்போது -1 0 1 அந்த கண்டிஷனில் இந்த 3 வேல்யூ தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ அங்கே எக்ஸோட வேல்யூ என்னது, -1 0 1. ஸோ வாட் இஸ் த தேர்ட் ஃபங்க்ஷன், f of x equal to x minus 1. ஸோ அதுக்கு எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸுங்க என்ன சொல்லியிருக்காங்க, -3ஐ விட கிரேட்டர் தானாக இருக்கணும், -1ஐ விட லெஸ் தானாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ -3ஐ விட பெருசான நம்பர் என்னது, கிரேட்டர் தானாக இருக்கிற நம்பர் என்னது, -2. அண்ட் -1ஐ விட லெஸ் தானாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த -3க்கும் இந்த -1க்கும் இன்பிட்வீன் உள்ள எல்லா வேல்யூமே என்னது, எக்ஸோட வேல்யூ. ஆனால் இப்போ நம்ம வந்து -2 மட்டும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் எதுனா பாயிண்டில் வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா இன்பிட்வீனில் இருக்கிற எலிமெண்ட்டும் என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ -3 பிட்வீன் -1 என்னது, -2. ஓகே, இப்போது எந்தெந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அந்த 4 சப்டிவிஷனும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், f of 3 கண்டுபிடிக்கணும், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அர்த்தம் 3ன்றது எக்ஸோட வேல்யூ, f of x தானே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவாங்க. அப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 இருக்குது. அப்படின்னா அர்த்தம் எக்ஸோட வேல்யூ 3ன்றது தான் இதோட மீனிங். அப்போது இங்கே x equal to 3ன்னு எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு தான் x equal to 3ங்கிற வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு கொஷனுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, அண்ட் நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். ஒரு சில ஃபங்க்ஷன் f of x equal to x plus 2 இல்லைங்களா, அந்த கொஸ்டினுக்கு அந்த ஃபங்க்ஷன் தான், அதை எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த ப்ளூ கலரில் நான் கலர் பண்ணிக்கிறது எல்லாமே ஈக்குவேஷன், அந்த எலிமெண்ட்டுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற ஈக்குவேஷன்ஸ். ஓகே, f of 3 நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணணும். f of 3 equal to எக்ஸுக்கு பதிலாக 3, ஸோ 3 + 2. ஸோ 3 + 2 என்னது, ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் f of 0. ஸோ அந்த ஈக்குவேஷனை மேலே எழுதுன அதே டேர்மை நான் இங்கே எழுதியிருக்கேன். f of x equal to 0. ஸோ 0 எக்ஸ்ன்னு அர்த்தம், அப்போ இங்கே எக்ஸ் வந்து 0ன்னு அர்த்தம் இல்லைங்களா. f of x தானே f of 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே 0. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 0 எந்த ஈக்குவேஷனுக்கு வருதுன்னு பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வருது. 0ங்கிற எக்ஸ், அந்த எக்ஸோட வேல்யூ 0 எங்கே வருது, இங்கே தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அப்போது இதுக்கு எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும், f of x equal to 2 அப்படிங்கிற ஈக்குவேஷன். ஸோ f of x equal to 2, எக்ஸுக்கு பதிலாக 0 and f of 0 equal to 2. நெக்ஸ்ட் வந்து f of -1.5. ஸோ -1.5 எங்கே இங்கே எக்ஸோட வேல்யூ வருது பாருங்களேன், இங்கே எந்த பாயிண்ட்டும் வரல. ஆனால் இங்கே நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம், கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்னது, -3 less than x less than -1. அதாவது இந்த -3யோட அதிகமாக இருக்கணும், -1ஐ விட லெஸ் தானாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், இன்பிட்வீனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், 1.5 எங்கே இருக்கும், -1.5 இங்கே இதுல தானே இருக்கும். -1.1 -1.2 1.3 -1.4 -1.5 எங்கே இருக்கும், இந்த மிடில் இருக்கும். ஸோ அப்போ -1.5 எதில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு எக்ஸோட வேல்யூ. அப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கு என்ன எடுக்கணும், தேர்ட் ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். f of x equal to x minus 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன். ஸோ f of x equal to x minus 1, எக்ஸுக்கு பதிலாக -1.5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of -1.5 equal to எக்ஸுக்கு பதிலாக -1.5 -1. ஸோ சேம் சைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 1.5வும் 1ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -2.5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் f of 2 + f of -2. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 2. ஸோ 2ங்கிற எக்ஸோட வேல்யூ எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 2 இங்கே தானே இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே எடுத்துக்கலாம். f of x equal to x plus 2, எக்ஸுக்கு பதிலாக 2, f of 2 equal to
2 plus 2 xக்கு பதிலாக 2 ஸோ 2 plus 2 என்னது ஈக்குவல் டு 4 f of 2 கண்டுபிடிச்சாச்சு f of minus 2 கண்டுபிடிக்கலாம் ஸோ f of minus 2 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது -2 ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ -2 எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் ஸோ f of -2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம f of x equal to x minus 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும் ஸோ f of x equal to x minus 1 எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் f of -2 equal to -2 -1 ஸோ சேம் சைனாக தான் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஸோ -3 அண்ட் ரெண்டுத்தோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஃபங்க்ஷனோட வேல்யூ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ 4 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது f of -2 வேல்யூ நெகட்டிவ் ஸோ இப்போ அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா ஆகிடும் மைனஸ் ஆகிடும் இல்லைங்களா ஏன்னா அதோட வேல்யூ நெகட்டிவில் இருக்கிறதுனால ஸோ 4 minus 3 which is equal to 1 so next 10th subdivision 10th question a function f from -5, 9 to r is defined as follow ஸோ ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த ப்ராக்கெட் என்ன ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா -5 அதுக்கு கீழே எந்த வேல்யூவும் கிடையாது அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த வேல்யூவும் கிடையாது ஸ்ட்ரிக்டாக ஸ்டார்ட் ஆகுது என்னது -5 அண்ட் ஸ்ட்ரிக்டாக க்ளோஸ் ஆகிறது என்னது +9ஓட ஸோ அப்போ நம்பர் லைனில் -5 to +9 வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா -5க்கு அப்புறம் 4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் ஓகேங்களா ஸ்டில் 9 வரைக்கும் இங்கே ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துட்டாங்க f of x equal to 3 ஈக்குவேஷன் அதோட கண்டிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம அந்த 3 ஈக்குவேஷன்ஸும் எடுத்து எழுதிட்டு அதோட எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த 4 சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் f of x equal to 6x plus 1 அதோட x வேல்யூ என்ன இருக்கணும் நீங்கள் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க -5 அதை விட கிரேட்டர் தானாக இருக்கணும் ஸோ அதான மீனிங் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிளோட மீனிங் என்னது -5ஆகவும் இருக்கணும் அதை விட அதிகமாக இருக்கணும் அண்ட் இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்க 2 விட லெஸ் தெனாக இருக்கணும் ஸோ அப்போ -5 அண்ட் 2 லெஸ் தென் பார்த்தீங்கன்னா என்னது +1 அப்போது -5 to +1 இருக்கிற எல்லா வேல்யூன்னா அது இந்த ஈக்குவேஷனுக்கான எக்ஸோட வேல்யூ அப்போ -5 -4 -3 -2 -1 0 1 2 எடுக்க முடியாது ஏன்னா 2 விட லெஸ் தென் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ 2 வராது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அது f of x equal to 5x² -1 அதோட எக்ஸ் வேல்யூ என்ன நீங்கள் பார்க்கலாம் 2 less than or equal to x அதாவது 2 விட அதிகமாக இருக்கணும் மோர் தெனாக இருக்கணும் அண்ட் 6 விட லெஸ் தெனாக இருக்கணும் ஸோ அப்போ 2 விட மோர் தென் வேல்யூ எங்கே இருக்குது 2ஆகவும் இருக்கணும் அதை விட அதிகமாகவும் இருக்கணும் ஸோ 2 3 4 5 6 எடுக்க முடியாது ஏன்னா லெஸ் தென் 6 விட லெஸ் தெனாக இருக்கணும் ஸோ அப்போ என்ன வேல்யூ இந்த எக்ஸோட வேல்யூ 2 3 4 5 ஸோ வாட் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன் f of x equal to 3x minus 4 அதோட எக்ஸ் கண்டிஷன் என்னது எக்ஸ் வேல்யூட கண்டிஷன் 6 விட கிரேட்டர் தானாக இருக்கணும் 9 விட லெஸ் தானாக இருக்கணும் ஸோ அப்போது 6 7 8 9ஆகவும் இருக்கலாம் இல்லைங்களா 10 எடுக்க முடியாது ஏன்னா 9 விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம அந்தந்த ஈக்குவேஷனுக்கான எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது f of -3 ப்ளஸ் f of 2 அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் -3 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் -3யோட வேல்யூ ஃபங்க்ஷன் ஆஃப் 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ 3ங்கிற இடத்து அப்புறம் எக்ஸுங்கிற இடத்துல -3 இருக்குது எக்ஸோட வேல்யூ என்னது இங்கே -3 ஸோ -3 எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இல்லைங்களா இங்கே தான் -3 எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்போது அந்த ஃபஸ்ட் கொஷனுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும் f of x equal to 6x plus 1 ஸோ 2 எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு ஸோ இந்த f of 2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும் ஸோ எக்ஸோட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிற ஈக்குவேஷனும் எடுக்கணும்
ஸோ -3க்கான ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதிட்டேன். எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of -3 equal to 6 into -3 plus 1. So 6 into -3 என்னது? 6 3s are 18. So plus into minus minus. So -18 plus 1 which is equal to -17. In second f of 2 ஓட function என்னன்னு பார்த்துருந்தோம் நம்ம second function இல்லைங்களா? So second function என்னது? f of x equal to 5x square minus 1. ஸோ ப்ளூ கலரில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ f of x equal to 5x square minus 1. எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 2 equal to 5 into x square இல்லைங்களா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2ன்றதுனால 2 square minus 1. ஸோ 2 square என்னது வேல்யூ? 2 into 2 4. ஸோ 5 into 4 minus 1. ஸோ 4 5s are என்னது? 20. ஸோ 20 minus 1 which is equal to 19. ஸோ டிஃப்ரென்ஸ் சைன் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். ஸோ 20 minus 1 என்னது? 19. வாட் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர் இங்கே? 20 இல்லைங்களா. அதோட சைன் என்னது? பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் 19. ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். -17 ப்ளஸ் 19. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன சப்ராக்ஷன் டிஃப்ரெண்ட் சைனை தானே பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ வாட் இஸ் த ரிமைனிங்? 2. இங்கே 19 த பிக்கஸ்ட் நம்பர், அதோட சைன் பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் வந்து f of 7 and 1 கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஃபங்க்ஷன் ஆஃப் 7 ஃபங்க்ஷன் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 7 எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது? இங்கே, அதாவது தேர்ட் ஈக்குவேஷன். 1 எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது? இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் எக்ஸோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ f of 7க்கு இந்த ஈக்குவேஷனையும் f of 1க்கு இந்த ஈக்குவேஷனையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டேன். f of 7க்கான ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 7 equal to 3 into x பதிலாக 7. 3 into 7 21 minus 4. ஸோ 21 minus 4 என்னது? 17. ரிமைனிங் என்னது? 17. and f of 1 ஓட ஃபங்க்ஷன் என்னது? நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அதை எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to 6x plus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 1 equal to 6 into 1 plus 1. So 6 ones are 6 plus 1 equal to 7. 6 plus 1 என்னது? 7. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது f of 7 ஓட வேல்யூவும் f of 1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு வேல்யூ சப்ராக்ஷன் பண்ணணும். அதுதானே கொஷினில் கொடுத்துருக்காங்க. f of 7 minus f of 1 இல்லைங்களா. ஸோ 17 minus f of 1 ஓட வேல்யூ என்னது? 7. 17 minus 7 equal to 10. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபங்க்ஷன் ஆஃப் 4 ஃபங்க்ஷன் ஆஃப் 8. எக்ஸோட வேல்யூ என்னது? 4 and 8. 4 and 8 எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். 4 அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஈக்குவேஷன், 8 அப்படிங்கிறது இந்த தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ f of 4 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனையும் 8 கண்டுபிடிக்கிறதுக்கு f of 8 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். f of 4க்கான ஈக்குவேஷன் என்னது? f of x equal to 5x square minus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 4 equal to 5 into x square இல்லைங்களா. எக்ஸுக்கு பதிலாக 4 square minus 1. ஸோ 4 square என்னது? 4 into 4 என்னது? 16. 5 into 16 minus 1. ஸோ 5 into 16 என்ன ஆன்சரு? 80. 80 ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? 5 16s are 80 minus 1. ஸோ 80 minus 1 என்னது? 79. ஸோ இப்போ f of 8 கண்டுபிடிக்கலாம். f of 8க்கான ஈக்குவேஷன் என்னது? f of x equal to 3x minus 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 8 இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் என்னங்கிறத நம்ம கொஸ்டின்லேருந்து எழுதுனதில் எடுத்து எழுதணும். ஸோ f of x equal to 3x minus 4. எக்ஸ்க்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 8 equal to 3 into 8. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 8. அப்போ 3 into 8 minus 4. ஸோ 3 8s are என்னது? 24 minus 4. So 24 minus 4, what is the remaining? 20. Okay, இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அது நம்ம இந்த ஈக்குவேஷனில், அதாவது கிவன் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 into f of 4 plus f of 8 equal to, இங்கே 2 கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக எழுதணும்.
2 into f of 4 ஓட வேல்யூ என்னது 17 ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் ப்ளஸ் f of 8 ஓட வேல்யூ 20 ப்ளஸ் 20. ஸோ அப்போ 2 into 79 என்னது 158 ப்ளஸ் 20. ஸோ 158 ப்ளஸ் 20 என்னது 178. கொஸ்டினில் சில பேர் 2 மிஸ் பண்ணிடுவாங்க, 2 மிஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 இந்த f of 4 ஓட வேல்யூவோட என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணி f of 8 ஓட ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், -2 6 4 அகெயின் -2. ஸோ -2 6 4 இல்லைங்களா, -2 எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, இந்த ஃபஸ்ட் எக்ஸோட வேல்யூ. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 6 எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு தேர்டு. அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ f of -2 ஓட ஈக்குவேஷன் என்னது, f of x equal to 6x plus 1. எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of -2 equal to 6 into -2 plus 1. அப்போது 6 into -2 என்னது -12. 2 6 are 12 -12. ஏன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் மைனஸ். -12 plus 1 equal to -11. இங்கே பிக்கஸ்ட் நம்பரோட சைனை தான் போடணும் இல்லைங்களா. அப்போ -12 தான் இங்கே பிக்கஸ்ட் நம்பர், அதோட சைன் என்னது 1 நெகட்டிவ். அப்போது ரெண்டு நம்பரையும் சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். ஸோ -11. அண்ட் f of 6 இப்போ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 6 கண்டுபிடிக்கலாம். அதோட ஈக்குவேஷன் என்னது, f of x equal to 3x minus 4. எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 6 equal to 3 into 6 minus 4. So 3 6 are 18 minus 4 equal to 14. And f of 4 கண்டுபிடிக்கலாம். f of 4 கான ஃபங்க்ஷன் என்னது, f of x equal to 5x square minus 1. So xங்கிறதுல plus 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். equal to f of 4 equal to 5 into x square. So 5 into 4 square minus 1. So 4 square value another 16. 4 into 4 16. Above 5 into 16 minus 1. And 5 into 16 another 80. 80 minus 1 equal to 79. Again f of -2 கண்டுபிடிக்கணும். function of -2 ஓட function என்னது, f of x equal to 6x plus 1 அப்படிங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இங்கே கொஸ்டின்லேயே நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f of 2 ஓட ஃபங்க்ஷன் என்னது, கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச கொஸ்டினில் -2 இல்லைங்களா. -2 எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது f of x equal to 6x plus 1. ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் இங்கே யூஸ் பண்ணணும். 6x plus 1 -2 x ஓட வேல்யூ இல்லைங்களா. ஸோ அப்போ f of -2 equal to இந்த xக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 into -2 plus 1. ஸோ 6 2s are 12 -12 இல்லைங்களா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லைங்களா. ஸோ -12 plus 1. ஸோ -12 plus 1 என்னது பொறுத்த வேல்யூ -11. ஸோ இப்போ எல்லா வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ வாட் இஸ் த கொஷின், 2 into f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2. ஸோ 2 into f of 2 ஓட வேல்யூ -2 ஓட வேல்யூ என்னது -11 இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் மேலே ஃபங்க்ஷன் ஆஃப் -2, கீழேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் -2. ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். -11 minus f of 6 ஓட வேல்யூ என்னது 14 இல்லைங்களா. ஸோ 14 minus f of 6 ஓட வேல்யூ, ஸோ minus f of 6 ஓட வேல்யூ 14 divided by f of 4 ஓட வேல்யூ 79 plus f of -2. f of -2 ஓட வேல்யூ என்னது -11. ஸோ ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம சைனை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் அந்த வேல்யூவை. ஸோ 2 into -11 என்னது -22. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 into 11 22. ஸோ -22 -14 இங்கே 79 ப்ளஸ் இன்ட்டு -11. அப்போ என்ன பண்ணணும், இந்த சைனை உள்ள ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும், மைனஸ் ஆகும். அப்போ -11 இல்லைங்களா. அப்போது 79 -11 சப்ராக்ஷன் ஆகும்போது வாட் இஸ் த ரிமைனிங் 68.
இங்கே பார்த்தீங்கன்னா சேம் சைன் இருக்குது நியூமரேட்டரில். அப்போ என்ன பண்ணணும், அதை ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் 36 டிவைடட் பை 68. 9 4s are 36, 17 4s are 68. ஸோ நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் ஈவனாக, அதாவது எந்த ஃபேக்டர்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் வந்து டிவைட் ஆகுதோ அந்த ஃபேக்டரால் தான் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 4ஓட மல்டிபிளாக இருக்குது இந்த ஆன்சர். அப்போ என்ன பண்ண முடியும், மேலேயும் 4ஆல் டிவைட் பண்ணலாம், கீழேயும் 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 9 4s are 36, 17 4s are 68. அப்போ minus 9 divided by 17. Next 11th question. The distance S an object travel under the influence of gravity in time t second in given by s of t equal to 1 divided by t gt square plus at plus b, where g is the acceleration due to gravity, a comma b are constant. Verify whether the function s of t is 1 to 1 or not. ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் சரிங்களா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிராவிட்டியில் வந்து அந்த கிராவிட்டி மூலயமா கிராவிட்டினால் ஒரு எஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் டி அப்படிங்கிற டைமில் வந்து ட்ராவல் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ நார்மலாக வந்து ஒரு பொருள் வந்து இப்போ ஒரு பிளேன் கூட ட்ராவல் ஆகுதுன்னா கிராவிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏர்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்குமே வந்து என்னவாக இருக்கும், கிராவிட்டி இருக்கும். ஸோ அந்த கிராவிட்டி மூலயமா சில விஷயங்கள் வந்து இப்போ பிளேன் போகிறதா இருந்தாலுமே அதுக்கு வந்து கிராவிட்டி யூஸ் ஆகும். இன்கேஸ் கிராவிட்டியை தாண்டி போச்சு அப்படின்னா அந்த பொருளோட கண்ட்ரோல் என்ன அதில் இருக்காது, அது மட்டும் மிதந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போது என்ன சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில், ஒரு கிராவிட்டிக்குள்ளே ஓகேங்களா. ஸோ கிராவிட்டிக்குள்ளே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டி அப்படிங்கிற டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டீங்கிற டைமில் அது ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன் டைம் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு 1 day ஆகும், அதாவது 24 hours. ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் செட் பண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து டி அப்படிங்கிற டைமில் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த டைம் வந்து நம்ம வந்து வேல்யூஸ் மாற்றும்போது நமக்கு அதாவது நம்ம ஒரு இன்புட் வந்து மாற்றி கொடுக்குறோம், அதோட அவுட்புட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருதா, அப்படி வந்துச்சுன்னா தான் அது 1 to 1 ஃபங்க்ஷன். இன்கேஸ் சேமாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், அதுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கணும். அதாவது இப்போ நான் ஒரு இன்புட் கொடுத்தேன்னா ஒரே ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் ஆகிடும் இல்லைங்களா. நமக்கு இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, வெரிஃபை வெதர் த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் 1 to 1 ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு யூனிக் அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி வந்துச்சுனாலே அது வந்து ஒரு 1 to 1, அப்படி வரலன்னா அது 1 to 1 கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு என்னங்க ஈக்குவேஷன், எஸ் ஆஃப் டி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 divided by 2 gt square plus at plus b. ஸோ டீக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 2 3 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 1 2 3 நம்ம எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஸோ டைம் என்ன ஆகும், 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு 3 வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லை 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டீக்கு பதிலாக 1, எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 divided by 2 gt ஸ்கொயர். ஸோ டீக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி, டீக்கு பதிலாக 1, ஸோ a into 1 ப்ளஸ் b, 1 divided by 2. ஸோ 1 ஸ்கொயர் என்னவாகும், 1 into 1 1 தான். ஸோ அந்த 1 ஜியோட ப்ராடக்ட் பண்ணும்போது g தான் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ g into 1 g ப்ளஸ் a into 1 என்னது a ப்ளஸ் b. இது வந்து s of 1ஓட ஃபங்க்ஷன், எஸ் ஆஃப் 1ஓட ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் இல்லைங்களா. இனி இப்போ வந்து எஸ் ஆஃப் 2 நம்ம கண்டுபிடிக்கலாம். டீக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/2 gt ஸ்கொயருக்கு பதிலாக g2 ஸ்கொயர் ப்ளஸ் a into tக்கு பதிலாக a into 2 ப்ளஸ் b.
ஸோ 2 into 2 இங்கே என்ன வரும் 4. அப்போது ஜியோட ப்ராடக்ட் பண்ணும்போது 4 into g 4g. ஸோ 1/2 4g ப்ளஸ் a into 2 என்ன வரும் இங்கே அப்படியே எழுதிக்கலாம் a into 2 ப்ளஸ் b. ஸோ ஓகேங்களா. இப்போ இந்த 4 என்னவாகும் நியூமரேட்டரோட ப்ராடக்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்போது 1 2s are இங்கே 4 divided by 2gன்னு போடலாம். ப்ளஸ் இந்த a into 2 என்னது 2a ப்ளஸ் b. ஸோ இங்கே டிவைட் பண்ணலாம் 1 2s are 2 2 2s are 4. அப்போ இங்கே என்ன ஆன்சரு 2g. அப்போ 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் b. ஓகே, இப்போ நமக்கு வந்துக்கிற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது இல்லைங்களா. இங்கே 1 divided by g ப்ளஸ் a ப்ளஸ் b, இங்கே 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் b. அப்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இன்புட் நம்ம கொடுக்குறோம், அதுக்கு வர அவுட்புட்டு என்னவாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வருது இல்லைங்களா. ஸோ எஸ், for every different value of t there will be different values as images. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் இமேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் வருது அண்ட் தேர் வில் பி a different ப்ரீ இமேஜ் ஃபார் த டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் த ரேஞ்ச். ரேஞ்சுனால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம் நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் தானே ரேஞ்சு. ஸோ அதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது, அதாவது இந்த 2 அப்படிங்கிறது தான் என்னது இந்த ஈக்குவேஷனுக்கான ப்ரீ இமேஜ். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கான ப்ரீ இமேஜ் என்னது 1. ஸோ ஒரு இன்புட்டுக்கு இமேஜும் இருக்குது அண்ட் அந்த இமேஜுக்கு ப்ரீ இமேஜும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். therefore it is 1-to-1 function. okay, next வந்து 12th question. the function t which maps temperature in Celsius into temperature in Fahrenheit f is denoted by t of c equal to f, where f equal to 9 divided by 5 into c plus 32. ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன்னு டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ப்ரீவியஸில் நமக்கு என்ன கொடுப்பாங்க எஃப் ஜினி ஒரு ஃபங்க்ஷனை எப்படி வேணால் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். இங்கே கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டி. ஓகேங்களா. ஸோ டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எப்படி மேப் பண்ணுறாங்க அப்படின்னா செல்சியஸ்லேருந்து டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் என்னவா பாயிண்ட் பண்ணுறாங்க இன் ஃபாரன்ஹீட்டில் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது டொமைன் அப்படிங்கிறது வந்து செல்சியஸ், கோடொமைன் அப்படிங்கிறது அந்த டெம்பரேச்சரை இன் ஃபாரன்ஹீட்டில் வந்து அதுதான் என்னது கோடொமைன். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களா. இங்கே எஃப் ஆஃப் சிக்கு பதிலாக டி ஆஃப் சி, ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன் வந்து டி இல்லைங்களா. ஸோ டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் where f equal to 9 divided by 5 c plus 32. ஸோ நார்மலாக டி ஆஃப் சி ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் கொடுக்கலாம். பட் என்ன சொல்லிட்டாங்க டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்னு சொல்லிட்டாங்க, அந்த எஃபோட ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன இது மீன் பண்ணுது டி ஆஃப் சி ஈக்குவல் டு தான் 9 divided by 5c ப்ளஸ் 32. ஓகேங்களா. அப்போ ஃபங்க்ஷனோட அந்த ஈக்குவேஷன் என்னது டி ஆஃப் சி ஈக்குவல் டு 9 divided by 5 into c ப்ளஸ் 32 தான் இந்த ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த 5 சப்டிவிஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துட்டாங்க, அந்த எஃப்க்கு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க ஈக்குவல் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன அர்த்தம் டி ஆஃப் சி தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ டி ஆஃப் சி ஈக்குவல் டு 9c டிவைடட் பை 5 ப்ளஸ் 32. இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்டுக்கான ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டி ஆஃப் 0, அதானே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அப்போ என்ன அர்த்தம் சிங்கிற இடத்துலலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது டி ஆஃப் 0 ஈக்குவல் டு 90 டிவைடட் பை 5. ஸோ 0வோட என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் அது என்னவா மாறிடும் 0வாக மாறிடும். ஸோ 0வோட டிவைட் ஆகும்போது அது 0 தான். ஸோ வாட் இஸ் த பேலன்ஸ் 32. ஸோ 32 ஃபாரன்ஹீட்டில் இங்கே பாயிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டி ஆஃப் 28. ஸோ இங்கே சிக்கு பதிலாக நம்ம 28 சப்ஸ்டியூட் பண்ணணும் கிவன் ஈக்குவேஷனில். ஸோ டி ஆஃப் 28 ஈக்குவல் டு 9 into 28 டிவைடட் பை 5 ப்ளஸ் 32. ஸோ 9 into 28 என்னது 252 டிவைடட் பை 5 ப்ளஸ் 32. இப்போ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 5s are 5, 15.4 5s are 252.
ஸோ 15.4 ப்ளஸ் 32. ஸோ இதை ஆட் பண்ண என்னது 82.4 ஃபாரன்ஹீட். நமக்கு இந்த ஈக்குவேஷன் புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம வந்து வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது T of -10. ஸோ அகெயின் அதே தான், சேம் ஈக்குவேஷனில் Tக்கு பதிலாக Cக்கு பதிலாக -10 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். T of -10 ஈக்குவல் டு 9 - 10 டிவைடட் பை 5. ஸோ 9 இன்ட்டு -10 என்னது ப்ராடக்ட் இல்லைங்களா? ஸோ அதை 9 10s are -90 divided by 5. ஸோ 1 5s are 5, 18 5s are 90 இல்லையா? ஸோ அப்போ மைனஸ் இங்கே இருக்குது, அந்த மைனஸ் இங்கே வந்துடும் இல்லைங்களா? இங்கே -18 ப்ளஸ் 32 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டிஃப்ரென்ஸ் சைன் இருக்கிறதுனால சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ பிக்கஸ்ட் நம்பர் என்னது இங்கே 32, அதோட சைன் என்னது ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 14 டிகிரி ப்ளஸ் 14 ஃபாரன்ஹீட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் கிவன் ஈக்குவேஷன், இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துக்கிற ஈக்குவேஷன். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த வேல்யூ ஆஃப் சி வென் டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி ஆஃப் சி வந்து இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போது சியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சியோட வேல்யூ வந்து the value of c when t of c equal to 212. அப்படின்னா என்ன அர்த்தம்? cங்கிற வேல்யூ இருக்கும்போது t of c ஓட வேல்யூ வந்து 212ன்னு சொல்கிறாங்க. அப்போது t of cங்கிற இடத்துல 212 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ 212 ஈக்குவல் டு 9c டிவைடட் பை 5 ப்ளஸ் 32. அண்ட் இந்த ப்ளஸ் 32 ஈக்குவலுக்கு அந்தாண்ட வரும்போது -32 வரும். 9c டிவைடட் பை 5. ஏன் இந்த ஈக்குவலுக்கு அந்தாண்ட எடுத்துகிட்டு வரோம்? ஏன்னா நமக்கு சியோட வேல்யூ தான் வேணும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஈக்குவலுக்கு அந்தாண்ட எடுத்துகிட்டு போயிட்டு சால்வ் பண்ணணும். ஸோ 212 - 32 என்னது 180. 180 ஈக்குவல் டு 9c டிவைடட் பை 5. ஸோ இங்கே 9/5 ஈக்குவலுக்கு அப்படியே அந்தாண்ட எடுத்துகிட்டு போகும்போது என்னவாகும்? 5/9 மாறும் இல்லைங்களா? ஸோ p/q ஃபார்ம் அங்கே போகும்போது ரெசிப்ரோக்கலில் போகும். இங்கே 9/5 அப்படிங்கிறது அங்கே 5 டிவைட் பை 9 மாறும். ஸோ 180 × 5 என்னது? நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், ஏன்னா 9 அப்படிங்கிறது காமன் இல்லைங்களா? ஸோ 1 9s are 9, 20 9s are 180, அதாவது 1 9s are 9, 2 9s are 18 இல்லைங்களா? அப்போ 2 ரிமைனிங் 0, அப்போ 20 வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ 20 × 5 ஈக்குவல் டு என்னது? 25s are என்னது? 100. ஸோ 100 ஃபாரன்ஹீட். ஸோ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சப்டிவிஷன். த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபாரன்ஹீட் வேல்யூ. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம் ப்ரீவியஸாக செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வந்து ஒரு டெம்பரேச்சர் ஓகேங்களா, அதோட செல்சியஸ் வேல்யூவும் ஃபாரன்ஹீட்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஏதோ ஒரு டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் நம்ம மீன் பண்ணும்போதும் இல்லை ஃபாரன்ஹீட்டில் நம்ம சொல்லும் போதும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது அது எந்த வேல்யூ நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ ஒரு டெம்பரேச்சர் ஏதோ ஒரு டெம்பரேச்சர் வேல்யூ இருக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், அதாவது செல்சியஸ்லேயுமே ஃபாரன்ஹீட்லேயுமே ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது என்ன டெம்பரேச்சர் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கன்சிடர் த வேல்யூ ஆஃப் சிபிஎக்ஸ். ஓகே, சிபிஎக்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா டெம்பரேச்சர் வென் செல்சியஸோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் சொல்லிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது அந்த செல்சியஸ் வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்து நம்ம அதனோட ஃபாரன்ஹீட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதான கிவன் ஈக்குவேஷன். ஸோ சிக்கு பதிலாக எக்ஸ். ஏன் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம்? ஏன்னா அந்த ஏதோ ஒரு டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு செல்சியஸ் பாயிண்ட் வந்து ஃபாரன்ஹீட்டோட ஈக்குவலாக இருக்குது. அப்போ அது நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன இங்கே எடுக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஸோ டி ஆஃப் சி ஈக்குவல் டு எக்ஸு, சிக்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். 9x டிவைட் பை 5 + 32. ஸோ இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ 5 × 32 என்னது? 160. ஸோ 9x + 160 டிவைடட் பை 5. அண்ட் நம்ம இந்த 5 ஈக்குவலுக்கு அந்தாண்டு எடுத்துகிட்டு போயிடலாம்.
ஸோ அப்போ 5x இங்கே டிவைடில் இருக்கிறது அங்கே என்னவா போகும், ப்ராடக்டில் போகும். ஸோ 5x ஈக்குவல் டு 9x ப்ளஸ் 160. ஸோ 160 ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகும்போது மைனஸ் 160, இந்த 5x ஈக்குவலுக்கு இந்தாண்ட எடுத்துகிட்டு வந்துடலாம் மைனஸ் 5x. ஸோ 160 இந்த ப்ளஸ் 9x மைனஸ் 5x என்னது வேல்யூ, ப்ளஸ் 4x. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 4ஐ அந்தாண்ட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 160 டிவைடட் பை 4. ஏன்னா இங்கே 4 ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால அங்கே என்னவா போகும், டிவைடில் போகும். ஸோ 1 4s are 4, 14 4s are 1 4s are 4, 4 4s are 16 இல்லைங்களா. அப்போது 4 4s are 16, இந்த 0 ரிமைனிங். அப்போ என்ன வரும், 40 வரும் இல்லைங்களா. அப்போது 1 4s are 4, 40 4s are 160. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் வரும். ஸோ மைனஸ் 40. The temperature when the Celsius value is equal to the Fahrenheit value is 40 டிகிரி. ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் வந்து 40 டிகிரியில் இருக்கும்போது ஃபேரன்ஹீட்லேயும் என்னவா இருக்கும், அதாவது மைனஸ் 40 டிகிரியில் இருக்கும்போது செல்சியஸ், ஓகேங்களா. அதாவது அது ஒரு டெம்பரேச்சர் தானே, நம்ம என்ன பண்ணுவோம் செல்சியஸ்லையும் ஃபேரன்ஹீட்லையும் சொல்கிறோம். ஸோ அப்போது மைனஸ் 40 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது ஃபேரன்ஹீட்டும் என்னவா இருக்கும், மைனஸ் 40 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. அந்த டெம்பரேச்சர் தான் என்னது, மைனஸ் 40. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.